இங்கே ஒரு ஒய்ஃப்க்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு கையில கொடுக்குறாங்க. அப்பன்னு பார்த்து கரண்ட் போயிடுது. இருந்தாலுமே நம்ம குழந்தையால தான் நம்ம குடும்பத்துக்கு வெளிச்சம் வரப்போகுதுன்னு நம்புறாரு. அதனாலேயே இந்த பையன் மேல கண்மூடித்தனமான அன்பை வைக்கிறாரு. ஆனா இந்த பையன் ஸ்கூல் படிக்கும்போது சிகரெட் அடிச்சு அவங்க அப்பா பாத்துறாரு. அதனால ஊர் மக்கள் முன்னாடியே அடிச்சு அசிங்கப்படுத்துறாரு. தென் இவரோட ஃப்ரெண்ட் என்னோட பையன் படிச்சு அமெரிக்கா வரைக்கும் போயிட்டான். ஆனா அவங்க பையன் படிச்சு முடிச்சுமே ஏன் வேலைக்கு போனன்னு கேட்டுட்டு போறாரு. அதை கேட்டதுமே அவங்க பையன் கிட்ட படிச்சு முடிச்சுட்டு ஏன்டா வேலைக்கு போகாம இருக்குன்னு கேட்கறாரு. ஆனா இவன் ஒரு ஃபங்க்ஷன் கூட பார்க்காம அவங்க அப்பா அசிங்கப்படுத்தி பேசிடுறான். அண்ட் இவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேலைக்கு போய் 50,000 சம்பாதிக்கிற மாதிரி பொய் சொல்லி வச்சிருக்கா. அதை கேட்டதுமே இவங்க அப்பாவை போய் அந்த பொண்ணோட வீட்டுல போய் பேசி கல்யாணத்தை கேன்சல் பண்ணி விட்டுறாரு. தென் அது மட்டும் இல்லாம குடிப்பழக்கம் சீட்டாடுறதும் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு பொண்ணை பார்க்கறா. அந்த பொண்ணுக்கு வேலை தான் முக்கியம்னு சொல்றா. அதை கேட்டதுமே இவன் எதனா வேலை செய்ய முடிவு பண்றான். சோ அவன் ஒரு ஃப்ரெண்டு ஒரு காஃபி ஷாப் வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே நானும் பார்ட்னரா சேர்ந்துருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் 5 லட்சம் பணம் கேட்கறான். அவருமே யோசிக்கிறாரு. இருந்தாலுமே பையன் கேட்கறான்னு சொல்லிட்டு 5 லட்சம் பணத்தை கொடுக்குறாரு. இவனுமே போய் அக்ரிமெண்ட்ல சைன் போடுறதுக்காக ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்னோட ஃப்ரெண்டுமே அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணி ஹோட்டல்ல கொண்டு வரான். ஆனா இவன் பணம் என்கிட்ட இல்லன்னு சொல்றான். இவனு என்னாச்சுன்னு கேட்கறான். அப்பதான் இவன் அப்பா கொடுத்த பணத்தை டபுள் ஆக்கணும்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ஆன போனா. ஆனா அதுல எல்லா பணத்தையும் விட்டுட்டேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே கோவப்பட்டு இவனை திட்டி விட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான்.